இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்பு சாதம் இப்போ தான் செஞ்சேன். சூப்பராக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து கீ ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கீ கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் ஒரு வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா 5 மிளகா மட்டும் போட்டிருக்கேன், 5 மிளகா அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்ட உடனே நல்லா வதக்கிட்டு எல்லாம் மசியணும். மசிஞ்ச பிறகு ஒரு டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளரில் 2 டம்ளர் நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டு இறக்குற அரிசி பருப்பு சாதம் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய்.